இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். आज ਦੇ ਵਚਨ ਵਿੱਚ ਜਦੋਂ ਉਹਨਾਂ ਨੇ ਸਰ ਨੇ ਦੱਸਿਆ ਆਤਮਾ ਸਰੀਰ ਤੇ ਪ੍ਰਾਣ ਵਾਸਤੇ ਸਰੀਰ ਦਾ ਵਿਸ਼ਵਾਸ ਸਾਡੇ ਕਰਮ ਤੇ ਵਿਸ਼ਵਾਸ ਤੇ ਹੈ। ਕਰਮ ਤੇ ਵਿਸ਼ਵਾਸ ਜਦੋਂ ਅਸੀਂ ਕਰਾਂਗੇ ਉਹ ਸਰੀਰ ਦਾ ਵਿਸ਼ਵਾਸ ਹੈਗਾ ਆ। ਜਦੋਂ ਉਹਨਾਂ ਨੇ ਆਤਮਾ ਦਾ ਵਿਸ਼ਵਾਸ ਦੱਸਿਆ ਉਹਦੇ ਵਾਸਤੇ ਪਹਿਲਾਂ ਸਾਨੂੰ ਆਪਣੇ ਆਪ ਨੂੰ ਪ੍ਰਿਪੇਅਰ ਕਰਨਾ ਪੈਂਦਾ ਆ। ਜਦੋਂ ਅਸੀਂ ਕਿਸੇ ਚੀਜ਼ ਨੂੰ ਬੀਜਦੇ ਆ ਸਾਨੂੰ ਉਸ ਖੇਤ ਨੂੰ ਪਹਿਲਾਂ ਵਾਹਣਾ ਪੈਂਦਾ, ਹਲ ਵਾਹਣਾ ਪੈਂਦਾ, ਫਿਰ ਉਹਨੂੰ ਬੀਜ ਨੂੰ ਬੋਣਾ ਪੈਂਦਾ, ਫਿਰ ਉਹਨੂੰ ਪਾਣੀ ਦੇਣਾ ਪੈਂਦਾ, ਖਾਦ ਦੇਣੀ ਪੈਂਦੀ ਹੈ। ਇਸ ਤਰ੍ਹਾਂ ਹੀ ਆਤਮਾ ਦਾ ਹੈਗਾ ਆ। ਜਦੋਂ ਤੱਕ ਅਸੀਂ ਆਪਣੇ ਆਪ ਨੂੰ ਪ੍ਰਭੂ ਲਈ ਪ੍ਰਿਪੇਅਰ ਨਹੀਂ ਕਰਾਂਗੇ ਅਸੀਂ ਉਸ ਚੀਜ਼ ਵਿੱਚ ਅੱਗੇ ਨਹੀਂ ਵੱਧ ਪਾਵਾਂਗੇ। ਉਹਨਾਂ ਵਚਨਾਂ ਨੂੰ ਰਿਸੀਵ ਕਰਨਾ ਔਰ ਉਹਦਾ ਤੇ ਚੱਲਣਾ ਦੋਵਾਂ 'ਚ ਡਿਫਰੈਂਟ ਹੈਗਾ। ਰਿਸੀਵ ਤੇ ਕਰ ਲੈਂਦੇ ਪਰ ਅਸੀਂ ਚੱਲ ਨਹੀਂ ਪਾਉਂਦੇ। ਜਦੋਂ ਅਸੀਂ ਉਹਨਾਂ ਚੀਜ਼ਾਂ ਨੂੰ ਪੜ੍ਹਦੇ ਹਾਂ ਸਾਨੂੰ ਰਾਤ ਨੂੰ ਉਹਨਾਂ ਤੇ ਮਨਨ ਚਿੰਤਨ ਕਰਨਾ ਚਾਹੀਦਾ। ਜਿੱਦਾਂ ਕਿ ਸਰ ਨੇ ਦੱਸਿਆ ਸਰਚ ਤੇ ਰਿਸਰਚ ਦੋਵਾਂ 'ਚ ਫਰਕ ਹੈਗਾ। ਢੂੰਡਣਾ ਔਰ ਖੋਜਣਾ ਦੋਵਾਂ 'ਚ ਬਹੁਤ ਫਰਕ ਹੈਗਾ। ਉਹ ਵੀ ਹੁਣ ਅੱਜ ਕਲੈਰੀਫਿਕੇਸ਼ਨ ਪੂਰੀ ਹੋ ਗਈ ਹੈ। ਫਿਰ ਜਿੱਦਾਂ ਹੁਣ ਉਹਨਾਂ ਨੇ ਦੱਸਿਆ ਸੀ ਜਲ ਵੱਲੋਂ ਪਿਛਲੀ ਵਾਰ ਸੈਮੀਨਾਰ ਸੀ ਉਦੋਂ ਇਹਨਾਂ ਨੇ ਦੱਸਿਆ ਸੀਗਾ ਕਿ ਪ੍ਰਭੂ ਦੇ ਸਰੀਰ 'ਚੋਂ ਲਹੂ ਦੇ ਨਾਲ ਪਾਣੀ ਵੀ ਨਿਕਲਿਆ ਸੀ ਔਰ ਅੱਜ ਸ਼ੁੱਧ ਜਲ ਜਿਹੜਾ ਉਹਦੀ ਵੀ ਕਲੈਰੀਫਿਕੇਸ਼ਨ ਉਹਨਾਂ ਨੇ ਪੂਰੀ ਕੀਤੀ ਹੈ। ਇਸ ਕਰਕੇ ਥੈਂਕਫੁਲ ਤੁਹਾਡਾ। ਥੈਂਕ யூ। அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.